பாமக பொதுக்குழுவில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே இன்று கருத்து மோதல். மாநில இளைஞரணி தலைவராக தனது சகோதரியின் மகன் முகுந்தன் பரசுராமனை நியமிப்பதற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு. யாராக இருந்தாலும் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என ராமதாஸ் திட்டவட்டம். விருப்பமில்லாதவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுங்கள் எனவும் ஆவேசம். கோபத்தில் பொதுக்குழு மேடையில் மைக்கை தூக்கி எறிந்த அன்புமணி ராமதாஸ். பனையூரில் தனி அலுவலகம் அமைத்திருப்பதாக கூறி தொலைபேசி எண்ணையும் அறிவித்ததால் பரபரப்பு. புத்தாண்டு தினத்தில் பனையூர் அலுவலகத்தில் தொண்டர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல். கூட்டம் முடிந்ததும் ராமதாஸ் காரை முற்றுகையிட்ட அன்புமணி ஆதரவாளர்கள். காரிலேயே 10 நிமிடங்களுக்கு மேல் ராமதாஸ் காத்திருந்ததால் பரபரப்பு. இரு தரப்பையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் மூத்த நிர்வாகிகள் தீவிரம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்நேகபிரியா தலைமையில் சிறப்பு குழு அமைப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று நடவடிக்கை. பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஆளுநர் RN ரவி மாணவ மாணவியரிடம் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தார். வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு. மாணவிக்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்க DGPக்கு ஆணை. பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் படிப்பை தொடர்வார் என பல்கலைக்கழக நிர்வாகம் விளக்கம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. மத சடங்குகளுக்கு பின் முழு அரசு மரியாதையுடன் இன்று உடல் தகனம். பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி. தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தடையை மீறி தொண்டர்கள் பேரணி. விஜயகாந்த் நினைவிடத்தில் குத்துவிளக்கு ஏற்றி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் பிரேமலதா. மாசற்ற மனதுக்கும் தூய அன்புக்கும் சொந்தக்காரராக விளங்கியவர் விஜயகாந்த் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழஞ்சலி.